Hello everyone, welcome back to Anita's Art Corner. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த பேட்டர்னை இப்போ நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு அடியில் ப்ரௌன் கலர் கார்பன் வச்சுட்டு மேலே நீங்கள் அந்த பேட்டர்னை ஜஸ்ட்டு பென்சிலில் வச்சு அவுட்லைன் பண்ணிங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் கீழே விழுந்துடும். ப்ளூ கலர் கார்பன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் லைட் கலர் கிளாத்லாம் யூஸ் பண்ணுறப்ப அந்த ப்ளூ கலர் கார்பனில் இருக்க இம்ப்ரெஷன் கீழே விழுந்துடும். அதனால் நீங்கள் ப்ளூ கலர் கார்பன் யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி நம்ம டார்க் கலர் மெட்டீரியலில் ட்ரேஸ் பண்ணுறப்ப ஒயிட் கார்பன் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். ப்ரௌன் கார்பன் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறப்ப அந்த டிசைன் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக விழுகாது, கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். உங்களுக்கு இன்னும் தெரியணும் நல்லான்னா ஒரு பென்சிலை வச்சு லைட்டாக அவுட்லைன் பண்ணிவிட்டு அப்புறமா பெயிண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காக பண்ணிங்கன்னா லைட் கலர் பெயிண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அந்த அவுட்லைன் அசிங்கமாக தெரியும். இப்போ இந்த டிசைனை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு லைட்டாக ப்ரஷ்ஷில் ஈரம் இருந்தால் போதும். இந்த அவுட்லைன் மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஃப்ளாட் ப்ரஷ் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த அவுட்லைன் ஃப்ளாட்டாக இருக்கனால அதுலேருந்து நமக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறப்ப ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மெத்தடு பேர் ட்ரை ப்ரஷ் டெக்னிக். நம்ம ப்ரஷ்ஷை ரொம்ப பெயிண்ட் தொடாமல் லைட்டாக வச்சுட்டு ஒரே டைரெக்ஷன்லேயே கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் பாட்டிலேருந்து எடுக்கிறப்ப ஒயிட் பண்ணிவிட்டு ரொம்ப மினிமமாக தான் பெயிண்ட் எடுக்கிறேன். அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த கார்னர்ஸ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த கர்வ்டாக இருக்கிறதுலேருந்து அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த பெட்டலோட டைரெக்ஷனுக்கே கொண்டு வந்துடலாம். ப்ரஷ்ஷை வேர்ட்டிக்கலாக வச்சுட்டு அந்த கார்னர்லேருந்து அப்படியே கொண்டு வரேன். சென்டரில் வரப்போ ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரோக்ஸை கொண்டு வந்துட்டு திருப்பி கொஞ்சம் வளைச்சி அப்படியே அந்த பெட்டல் ஷேப்புக்கே கொண்டு கீழே வரைக்கும் புல் பண்ணி இழுத்துடணும். இதே மாதிரி எல்லா பெட்டலுமே அவுட்டர் சைடு டார்க்காக இருக்கும், உள்ளே போக போக கொஞ்சம் லைட்டர் ஷேடாக கீழே போகிறப்ப ஃபெதரியாக ரொம்ப மினிமம் பெயிண்ட்டு தான் கீழே இருக்கணும். அப்படி பெயிண்ட் பண்ணால் தான் அந்த ஃப்ளார் கொஞ்சம் எலகண்ட்டாக தெரியும். ரொம்ப திக்காக பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த அவுட்டர் சைடும் உள்ளே லைட்டராக தெரிகிறதும் டிஸ்டிங்விஷ் பண்ணி தெரியணும். இப்போ இந்த க்ளோசர் லுக்கில் உங்களுக்கு தெரியும், வெளியில் டார்க்காக இருக்குது, உள்ளே லைட்டாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ளாரை இன்னொரு கலரில் பெயிண்ட் பண்ணுவோம். இப்போ அதுக்கு எடுத்திருக்க கலர் கோல்டன் எல்லோன்ற கலர் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு டார்க்கர் ஷேட் ஆஃப் எல்லோ. இதை வச்சு பெயிண்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பெரிய பெரிய சாரீஸ்லாம் நீங்கள் இது போடுறப்ப பெரிய பேட்டர்னாக நீங்கள் வரைஞ்சிக்கிடணும். அப்போ தான் அந்த சாரியை சின்ன சின்னதாக வரைஞ்சா தெரியாது. கொஞ்சம் போல்டான ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸாக பெருசாக வரைஞ்சிட்டு பெரிய ப்ரஷ்ஷு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு இதே மாதிரி ஃபில் பண்ணணும். இது நம்பர் 5னா ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 10 அந்த மாதிரி பெருசாக எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப ஒரு சாரியை நிறைய பேட்டர்னை நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ட்ரை ஷேடிங் டெக்னிக் காட்டன் சாரீஸ், லினன் அந்த மாதிரி இதில் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு லீஃப் எப்படி பெயிண்ட் பண்ணணுன்னு பார்ப்போம். இந்த லீஃபோட கார்னர்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குது, அதனால நான் அதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 8 எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ் வச்சும் பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அந்த கார்னர் ஷார்ப்பாக இருக்கனால ரவுண்ட் ப்ரஷ் வச்சு பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லீஃபை 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சென்டர்லேருந்து தொடங்கி அப்படியே கர்வ் பண்ணி அந்த ட்ரை ஸ்ட்ரோக்ஸில் கொண்டு போக போகிறோம். இப்போ சென்டரில் இருந்து கீழே அப்படியே கொண்டு போகிறோம். நம்ம அந்த மார்க்கிங் எதுக்குன்னா நம்ம அந்த 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 டைரெக்ஷன் ஆஃப் த லீஃபுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இங்கிட்டு கொண்டு வர்றதுக்காக அதை மார்க் பண்ணியிருக்கோம். சென்டர்லேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்துட்டு இதே பேட்டர்ன் தான், ட்ரை ஸ்ட்ரோக் டெக்னிக் தான். ட்ரையாக ப்ரஷ் வச்சுட்டு சென்டர்லேருந்து அப்படியே புல் பண்ணி கீழே கொண்டு வரோம். இன்னும் நம்ம நடுவில் இருக்க இதை கூட நல்லா கீழே கொண்டு வரலாம்.
ஓரளவுக்கு அந்த லீஃப் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சென்டரில் கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கணும், ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே ஒரு லீஃபோ ஒரு பெட்டலோ பெயிண்ட் பண்ணுறப்ப அந்த டைரக்ஷன் ஆஃப் த லீஃப் அல்லது பெட்டலை வந்து மைண்டில் வச்சுட்டே பெயிண்ட் பண்ணாதான், அந்த கர்வ்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணாதான் அது வந்து பார்க்க நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த லீஃபில் நான் பொசிஷன் மார்க் பண்ணுறப்பயே அதை லீஃப் டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கர்வ்டாக தான் நான் மார்க்கே பண்ணுவேன். அப்போ தான் அதோடு சேர்ந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இது சிங்கிள் கலர்லேயும் கொடுக்கலாம், நீங்கள் வேணும்னா டபுள் கலர்லேயும் கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா லீஃபையும் பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு சென்டரில் இந்த போலன் பார்ட்டை வந்து நம்ம அடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். போலன் பார்ட் வந்து எப்பயுமே நல்லா ப்ராமினெண்ட்டாக பெயிண்ட் பண்ணணும். இப்போ நான் சிங்கிள் கலரில் லீஃப் கொடுத்துருக்கேன், டார்க் க்ரீன் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வேணும்னா ஆல்டர்னேட்டாக ஒரு லைட் க்ரீன் ஒரு டார்க் க்ரீன் வச்சும் பெயிண்ட் பண்ணலாம். இந்த சென்டரில் கொடுக்குற போலன் கலர் வந்து வெளியில் நம்ம பெட்டல்ஸ்க்கு கொடுத்துருக்க கலருக்கு ஒரு ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி கலர் சூஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ வெளியில் ஆரஞ்சு கொடுத்துருந்திங்கன்னா உள்ளேயும் நம்ம வந்து ஆரஞ்சு கலர் இல்லாட்டி எல்லோ அந்த மாதிரி லைட்டான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நல்லா கான்ட்ராஸ்டிங்காக ஒரு ரெட் கலர் இல்லாட்டி லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் அந்த மாதிரி எந்த இது நடுவில் கொடுத்தா நல்லா பளிச்சுன்னு தெரியுமோ அந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லோ வித் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம், லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ நடுவில் நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு லெமன் எல்லோன்ற கலரும் ஒரு ஷேட் ஆஃப் க்ரீன், க்ரீன்லேயே நிறையா கலர்ஸ் இருக்கும், கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் நான் யூஸ் பண்ணுறேன். மேலே எல்லோ வந்து ப்ரஷில் ரவுண்ட் ப்ரஷில் எடுத்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒன்றும் ஷேட் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு அதில் மேலே எல்லோ கலர் கொடுத்துட்டு கீழே வந்து டெப்த்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டார்க் க்ரீன் கொடுத்துட்டு அதை லைட்டாக மர்ஜ் பண்ணிடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கும் அதே கலர் அப்படியே கொடுத்துருங்க. கீழே கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் கொடுத்தா தான் அது ரவுண்டடாக அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். வெறும் எல்லோ மட்டும் கொடுத்தீங்கன்னா தெரியாது. இப்போ இந்த 2 கலர்ஸ் கொடுத்துட்டோம். இது வந்து கொஞ்சம் காஞ்ச பிறகு அதை சுற்றி நம்ம பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். அதை வந்து இன்னும் நமக்கு நல்லா காட்டுறதுக்காக அதை சுற்றியே அந்த ரவுண்டட் ஷேப்பை நல்லா காட்டுறதுக்காக ஒரு பிளாக் கலர் கொடுத்து அதை இன்னும் நம்ம ப்ராமினெண்ட்டாக காட்டுறோம். இதெல்லாமே நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 1 இல்லாட்டி ஏதாவது சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை சுற்றியே ஷார்ட் அண்ட் லாங் ஸ்ட்ரோக்காக ஃபைனாக போடணும், திக்காக போடக்கூடாது. தின் லைன்ஸாக போட்டு அது முடிகிற இடத்துல ஒயிட் டாட்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் நம்ம கொடுக்கறது தான் அந்த என்டையர் ஃப்ளாரல் காம்போசிஷனை நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதுதான் பேசிக்கான ட்ரை ஷேடிங் டெக்னிக். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை வந்து எப்படி 2 கலர்ஸ் வச்சு இந்த டெக்னிக்கை வந்து நம்ம பண்ணலான்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த மாதிரி போட்டு பழகி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு எழுதுங்க.